ஹாய் மக்களே, டிஎன்பிஎஸ்சியில் ஹச்சிஎஃப் எல்சிஎம் ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ நம்ம ஹச்சிஎஃப்ல இருந்து ஒரு சம்மு பார்க்க போகிறோம். இப்படி கொடுத்துருவாங்க, இப்படி 3 வேலை கொடுத்துட்டு இதில் ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஹச்சிஎஃப் இந்த மாதிரி கொடுத்துட்டா நம்ம அப்படியே எடுத்து 1 by 1 1 by 1 3 எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 இந்த வேல்யூ எழுதிட்டோமா? இந்த வேல்யூ அப்படியே அதுக்கு கீழே நம்ம எழுதிக்கலாம். 3க்கு நேரம் இந்த வேல்யூ எழுதிக்கலாம். 4 6 இதுக்கு 6 இருக்கு, அதுக்கு 6 இல்லை. இப்ப அடுத்து இந்த வேல்யூ எடுத்து எழுதி 4 4 4 5 6 4 2. இப்போ நம்ம ஹச்சிஎஃப் பண்றது என்னன்னா ரொம்ப சின்னதா இருக்கணும், அதுதான் நம்ம அந்த ஹச்சிஎஃப்னு சொல்ல போறோம். எல்சிஎம்னா வேல்யூ வந்து பெருசா இருக்கணும், பிக் சைஸா இருக்கணும். இதே எல்சிஎம். இப்போ வந்து நமக்கு வந்து பொதுவா இருக்கணும், அதே போல சின்னதா இருக்கணும். இப்போ இந்த 3 பொதுவா இருக்கு, ஸோ அதனால நம்ம 3 எடுத்துக்கலாம். ஹச்சிஎஃப்ல வந்து ரொம்ப சின்னதா இருக்கணும். இதுல எது சின்னதா இருக்கு? 2 தான். 2 எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து இதுல 3 பொதுவா இருக்கா? 3 பொதுவா இருக்கு, அப்ப 4 எடுத்துக்கோங்க. இதுல எது ரொம்ப சின்னதா இருக்கு? பவர்ல பார்த்தா 2 தான் சின்னதா இருக்கு. அடுத்து இதுலயும் 3 5 வந்து பொதுவா இருக்கு, அப்ப 5 எடுத்துக்கோங்க. இதுல எது சின்னதா இருக்கு? 5 தான் சின்னதா இருக்கு, அப்ப நம்ம இதை தான் எடுத்துக்கணும். நம்ம இதை எடுக்க கூடாது, ஏன்னா இதுல 3 பொதுவா இல்லை. ஸோ நமக்கு ஆன்சர் என்னன்னா 3 power 2 4 power 2 into 5. இதுதான் நமக்கு ஆன்சர், சேஃப் உடைய ஆன்சர். புரியுது உங்களுக்கு? இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. நமக்கு இப்படி கொடுத்துட்டாங்கன்னா 3 வேல்யூ பவர் கொடுத்துருவாங்க. இதுல ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. ஹச்சிஎஃப்ன்றது வந்து ரொம்ப சின்ன நம்பர் தான் ஹச்சிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ 3 அப்படியே எழுதிக்குவாங்க. 3 காமனா இருக்கணும், சின்னதா இருக்கணும் பவர். ஸோ இதுல 3 காமனா இருக்கு, 3 எடுத்துட்டோம். பவர் வந்து இதுல 2 3 4, இதுல நமக்கு 2 தான் சின்னதா இருக்கு, ஸோ அந்த 2 எடுத்துட்டோம். 4 காமனா இருக்கு, இதுல எது பவர் சின்னதா இருக்குன்னா 2, அந்த 2 தான் நம்ம எடுத்துருக்கோம். 5 காமனா இருக்கு, இதுல எது கம்மியா இருக்குன்னா இதுதான், ஸோ அதனால அந்த 5 எடுத்துட்டோம். நம்ம ஏன் 6 எடுக்கலன்னா 6 வந்து எதுவுமே ஒன்றும் காமனா இல்லை, ஸோ நம்ம இதை எடுத்துக்கூடாது. இதுதான் நமக்கு ஆன்சர். ஹச்சிஎஃப்ல செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ இப்படி கொடுத்துருவாங்க x3 y4 x0 y5 x2 y7 இப்படி கொடுத்துருவாங்க. முன்ன நான் சொன்னோம் இல்லையா, 1 by 1 நம்ம எழுதிக்கணும். x3 y4, ஸோ எக்ஸுக்கு நேரம் எக்ஸ் எழுதிக்கணும், பவர் எதுவும் இல்லை. y5 அதே போல் இந்த எக்ஸ் இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். x2 y7. இப்போ ஹச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹச்சிஎஃப்னா என்ன? காமனா இருக்கணும், வேல்யூ சின்னதா இருக்கணும். இப்போ 3 காமனா இருக்கு, அப்போ 3 எடுத்து எழுதி எக்ஸ் 3x காமனா இருக்குல்ல, எக்ஸ் எழுதிக்காங்க. இது எது ரொம்ப சின்னதா இருக்கு? இந்த எக்ஸ் தான் சின்னதா இருக்கு. y 3 y காமனா இருக்கு, இது எது ரொம்ப சின்னதா இருக்கு? 4. ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது 3 காமனா இருக்கணும், அதே போல வேல்யூ சின்னதா இருக்கணும். 3 காமனா இருக்கணும், பவருடைய வேல்யூ சின்னதா இருக்கணும். இதுதான் ரொம்ப சின்ன வேல்யூ தான் நம்ம ஹச்சிஎஃப்னு சொல்லுவோம். இதுல நம்ம எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா, எல்சிஎம் எப்படின்னா நம்மளுக்கு வந்து காமனா இருக்குதோ இல்லையா தேவையில்லை, நம்ம வேல்யூ இருந்தால் அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். எது ரொம்ப பெருசா இருக்கோ அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். இப்போ இதுல எது ரொம்ப பெருசா இருக்கு? பவர்ல 3 y இருந்தா y எடுத்துக்கணும். இதில் நமக்கு எது ரொம்ப பவர் பெருசா இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏதோ ஒரு வேலையை கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, Z கொடுக்குறாங்க. இப்போ இந்த வேல்யூ இருந்தா இது காமனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுங்களா? எல்சிஎம்ல வந்து நமக்கு காமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்சிஎம்ல வந்து வேல்யூ பெருசா இருக்கும், காமனா தேவையில்ல. வேல்யூ எது பெருசா இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஹச்சிஎஃப்ல வந்து காமனா இருக்கணும், அதே போல வேல்யூ சின்னதா இருக்கணும்.